நான் வெளிலே நிற்கிறேன், நீங்கள் உள்ளே போய் ககன் மாமா கிட்ட எங்கள் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வாங்க அப்படின்னு அபூர்வா உள்ளே அனுப்புகிறாங்க நக்ஷத்ரா. அபூர்வா வேறு வழியே இல்லாமல் தலையிழுத்தே இவங்கிட்டலாம் போய் பேச வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனால் ககன் வேலையில் மூழ்கி இருக்காரு, லேப்டாப்பில் ஏதோ டிசைன்ஸ் பார்த்துட்ருக்காரு. அபூர்வா வந்ததை கூட அவர் நோட் பண்ணவே இல்லை. அவங்க 2 தடவை சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறாரு. நீ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்குறாரு. எல்லாம் என் தலையெழுத்து, என் பொண்ணுக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வேற உன்னை லவ் பண்ண தொலைச்சிட்டால அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு மரியாதை கூட உட்கார சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிறாங்க. ககன் நக்கல் பண்ணுறாரு. டக்குன்னு சேர் எடுத்து போட்டு உட்காந்து கெத்து காட்டுறாங்க அபூர்வா. வெளியில் நக்ஷத்ரா வந்து அவங்களுக்காக அம்மா பேசுகிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்காங்க. அபூர்வா கேட்குறாங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அது இம்பாசிபிள் அப்படிங்கிறாரு. உடனே அபூர்வாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. என் பொண்ணுக்கிட்ட எப்படியா சாஃப்டாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ககன் நோட் பண்ணுறாரு, இவங்க பேசுகிறத பூமி கேட்டுட்டு இருக்காங்கன்னு. இவர் இம்பாசிபிள் சொல்லும்போது பூமிக்கு ஒரே சந்தோஷம். இதை பார்த்ததும் வேணும்னே ட்விஸ்ட் வைக்கிறாரு ககன். உன் பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அபூர்வா அப்படின்னு சொல்கிறாரு. அபூர்வாவுக்கு ஷாக்கு, பூமிக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. எங்கள் அம்மா எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னாலும் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். எங்கள் அம்மா நட்சத்திராவை தான் கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுதா. உடனே சொல்கிறாரு, எங்கள் அம்மா காலில் விழுந்து அவங்கக்கிட்ட பேசுகிற விதமாக பேசு. அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா உன் பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எபிசோட் ஒரே காமெடியான எபிசோடாக போச்சு. சந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூமியோட ஷாக்கிங் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்புறம் அபினோடைய காமெடி டைமிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.